வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மகிழ் திருமேனியோடைய இயக்கத்தில் ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி. ஸோ ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டை மூவி டீம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதுவே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதே அப்டேட்டை ஏகேவோடைய சைட்லேருந்து ஏகேவோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவருமே ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேரால் வந்து நம்ப முடியல. என்னையா அப்டேட்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனுமே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் விடாமுயற்சி படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரவே இல்லை. இப்போது அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேவும் கண்டினியூஸாக வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வேற ஒரு புது லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எதனால இந்த மாற்றம்? ஏன்னா மொத்த படத்தையுமே அசர்பைஜானில் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் மூவி டீம் பிளான். பிப்ரவரி எண்டுக்குள்ளே அசர்பைஜானில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இப்போ திடீர்னு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜானில் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை, ரொம்ப பேடாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அசர்பைஜான் வந்து போதும், மற்ற ஷெட்யூல்லாம் வேற எங்கேயாவது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ சென்னை வரப்போகிறாங்க. சென்னையில் வந்து ஷூட் நடக்குமா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. மேபி சீக்கிரமே வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டர் டிஜே ஞானவேலுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தலைவர் 170 வேட்டையன். ஸோ வேட்டையன் படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ஆந்திராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டாருமே வந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த ஷெட்யூலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஃபகத் ஃபாசில், ராணா இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 3 பேருடைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே வேட்டையின் படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆக போகுது. பிப்ரவரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. டைரக்டர் சிவாவோடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிருக்கிற படம் கங்குவா. ஸோ கங்குவா படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பாபி டியோல் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து படம் ரிலீஸ் ஆக போது அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃபில் கங்குவா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடியே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய படங்கள் சம்மர் ரிலீசஸ்க்கு வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுனால கங்குவா வந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த படத்தில் ஆக்டர் சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக நடிக்கிற பாபி டியோல், ஸோ அவர் தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன். ஸோ அவருடைய அந்த வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் படத்தில் அவருக்குன்னு ஒரு சாங் வேறு ஒன்று இருக்கா, அந்த சாங்குமே வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை மக்கள் மத்தியில் ப்ராப்பராக வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுலுமே அவர் ரொம்பவே தெளிவாக இருக்காருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது தேவையில்லாத ஓவர் ஹைப், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிலாம் இல்லாமல் இந்த படம் என்ன மாதிரியான படம், இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்க போகுது, இதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க போல். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுமே வந்து பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா பாபி டியோல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. திஷா பட்டானி அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாமே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் தான் இந்த படம் ஆக போகுது. பேன் இண்டியா ப்ரொமோஷனுமே வந்து நம்ம மூவி டீம் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சீக்கிரமே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய இன்னொரு அப்கமிங் ப்ராஜெக்ட்டை பற்றியுமே ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷோடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா கர்ணா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வந்து நடிக்க போகிறாரு. இதை பற்றி ஏற்கனவே ஒரு சில அப்டேட்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ கர்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுடைய ஃபஸ்ட்டு பாலிவுட் ஃபிலிமாக வந்து இருக்க போது. பாலிவுட்டில் தான் இந்த படம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் பேன் இண்டியன் ரிலீஸ் தான் இந்த படம் வந்து ஆகும். ஸோ இந்த கர்ணா படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டாக எடுக்க போகிறதாமே வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஜான்வி கபூர் அவங்க வந்து ஃபீமேல் லீடாக வந்து நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறதா இருந்த KH233, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதை தவிர வேறு எதுவுமே வந்து நடக்கலை. அந்த ப்ராஜெக்டை அப்படியே தள்ளி போட்டுட்டாங்க, போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. KH234 தக் லைஃபை முடிச்சுட்டு உலகநாயகன் வந்து 233 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு.
அதுக்கு நடுவில் ஹெச் வினோத் வந்து வேறு படங்கள் பண்ணிடுவார் அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. சரி போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ ஃபியூச்சரில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 233 வந்து நடக்கிற மாதிரியே தெரியல, அது வந்து ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ உண்மையிலேயே இந்த KH 233 இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டிராப்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ட்ராப் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியல. ஸோ இப்போ ஹெச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, கார்த்தி வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அதுவுமே இப்போ உடனே நடக்க போகிறது கிடையாது, அதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வச்சு ஒரு பொலிட்டிக்கல் காமெடி ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த 2 ஸ்கிரிப்டை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ்க்கு வந்து ஒரு கான்மேன் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காரு. இப்போ உடனே அடுத்து டைரக்டர் ஹெச் வினோத் வந்து யாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யோகி பாபு வச்சு அவர் ஒரு படம் பண்ணணும், அப்படி இல்லைனா ஆக்டர் தனுஷை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஆக்டர் தனுஷ்க்குமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூனியர் என்டிஆர் இப்போ அடுத்து அவர் நடிச்சிருக்கிற படம் தேவரா படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பாகமாக தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்ட் 1 ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் டேட்டை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த தேவரா ப்ராஜெக்டை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதனால போஸ்ட்பாண்ட் ஆகுது, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கே ஒரு 3 காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 நாள் கிட்ட ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து VFX ஒர்க் வந்து டைம் எடுக்கும், பெண்டிங் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏப்ரலில் எலெக்ஷன்ஸ் வரதுனால மூவி டீம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணான்னு பார்க்குறாங்க, தள்ளி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதில் எது உண்மையிலேயே இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே வந்து நமக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ தேவரா படத்தை பற்றி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவரா படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 27 கோடி ரூபாய்க்கு வந்து செல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வேற இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணியுமே பேசிட்டு இருக்காங்க. அதாவது RRRல நடிச்ச 2 ஹீரோஸ், ஒன்னு வந்து ராம் சரண், இன்னொன்னு வந்து ஜூனியர் என்டிஆர். ஸோ இவங்க 2 பேருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல ஜூனியர் என்டிஆருக்கு தேவரா, ராம் சரணுக்கு வந்து கேம் சேஞ்சர். இதில் கேம் சேஞ்சருடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவராவோட கம்மியாக தான் வந்து போயிருக்கு. ஸோ தேவரா வந்து 27 கோடி, கேம் சேஞ்சர் வந்து வெறும் 22 கோடிக்கு தான் வந்து போயிருக்கு. இந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மை கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில சோர்ஸில் வந்து இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் RRR படம் மூலிமா இந்த 2 ஹீரோஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ரீச் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. பேன் இண்டியா ஃபுல்லாக கிடச்சிருச்சு, ஓவர்சீஸ்லுமே கிடச்சிருக்கு. பட் அப்படி இருக்கும் போது இவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து வெறும் 22 கோடி 27 கோடி தான் போயிருக்கா அப்படிங்கிறதுமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் லோவாக தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியுமே போட்டிருக்காங்க. ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.